ஹே கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. நான் தான் உங்கள் என்பி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டே இன் மை லைஃப் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ இப்போ தான் வேக்கானேன். அப்படியே தூங்கி எழுந்துச்சு, அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. மணி ஈவினிங் 5 ஆகுது. இன்றைக்கி என்ன டேன்னு வேறு தெரில. இன்றைக்கி என்ன டே? மண்டே, டியூஸ்டேவா? இன்றைக்கி டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோன்ட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு இருக்கேன். நானும் இந்த வீடியோ எடுக்கணும்னு தான் பார்த்தேன். எனக்கு வேறு என்ன வீடியோ எடுக்கிறதுனே தெரில. நானும் யோசித்து பார்த்து சரி ஓகே, டே இன் மை லைஃப் வீடியோ எடுக்கலான்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அப்படியே என்னென்ன பண்ணுறேன்னு இதுக்கப்புறம் அப்படியே என்னென்ன பண்ணுறேனோ அதை அப்படியே வீடியோஸாக போடுறேன் நான். ஸ்டே டியூன் கைஸ். உங்கள்கிட்ட அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு திரும்பி போய் தூங்கிட்டேன். செம்ம தூக்கம், ஒரு மாதிரி தூக்கமாகவே இருந்துச்சு. இப்போ தான் போயிட்டு எழுந்துச்சி திரும்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்தேன். அப்புறம் டீ கடைக்கு போனோம். டீ கடைக்கு போகலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட டீ கடைக்கு போய் எப்போவுமே இந்த மாதிரி தான் போவோம். மூஞ்சி கழுவிட்டு டீ கடைக்கு போவேன். டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு ஏதாச்சும் ஒன்று குடிச்சிட்டு அங்கே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றது தான். வீட்டுக்கு பார்ப்போம், அப்படியே டீ கடைக்கு போவோம். ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு, ஏன்னா நேற்று போட்ட ட்ரெஸ்ஸோடய எப்படி தான் இருக்கேன். போயிட்டு மூஞ்சி கழுவிட்டேன். கழுவி அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போனோம். டாக்டர் வேறு பிம்பிள்ஸ்க்கு வேறு டாக்டர்கிட்ட போய் காட்டியிருந்தேன். அது வேறு ஒரு க்ரீம் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த க்ரீம் போட சொல்லியிருந்தாரு. 2 times போட சொல்லியிருந்தார். காலைல தூங்குறதுனால போடவே முடிய மாட்டேங்குது. ஸோ இப்போ போடணும். அது இந்த க்ரீம் தான் தெரியல. அது எஸ்க்ளியர்ன்ட்டு ஒரு க்ரீம் கொடுத்துருக்காரு. அந்த க்ரீம் தான் போடணும். போட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஷூட் பண்ணுறேன். நான் சொல்லியிருந்தேன் டீ கடைக்கு போயிட்டு போடுறேன்ட்டு. ஸோ என்னால் அந்த டைமில் டீ கடைக்கும் போக முடியல. என்னால் கரெக்டாக ஷூட்டும் பண்ண முடியல. ஒரு வேலையாக வந்துருச்சு. ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் வேலையாக வெளில போயிருந்தேன். ஸோ அதனால் என்னால் ஷூட்டே பண்ண முடியல. இப்போ மணி என்னென்னா, விடிய காலைல 4 மணி ஆகுது. 4:20 கிட்ட ஆகுது. இன்னும் தூங்கவே இல்லை. எல்லோரும் தூங்குறாங்க. அதான் நான் பார்க்குறது நைட் ஷிஃப்ட்டு. ஸோ தூங்குறதே இல்லை. 4:30 மணி ஆகுது. அப்படியே முடிச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்கேன். எனக்கு தூக்கமே கரெக்டாக ஒரு 7, 8 அந்த மணி தான் தூங்குவேனே. அதான் என் ஸ்லீப்பிங் ரொட்டீன் டைமே. அதான் 8 மணிக்கு தூங்குவேன். திரும்பி ஏஞ்சிக்கிறது ஒரு 5 மணிக்கு ஏஞ்சிப்பேன். இதே ஒர்க் இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும் நைட் ஷிஃப்ட்டு. ஸோ இப்போ தூக்கம் ஆகிறதுனால நான் இந்த vlog முன்னாடி எடுத்துருந்தேன். இது எப்படி முடிக்கணும்னு தெரியல. ஸோ அதனால் தூக்கமே வரல. ஸோ அதே மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்து மூவி பார்த்துட்ருந்தேன். மூவி பார்த்துட்டு அப்படியே டைம் போனதே தெரில. இப்போ லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் சமைச்சு சாப்பிடுவோன்னு பார்த்தா நம்ம ஒன்றும் நைட்டு சாப்பிட்டுமே இப்போ பசி எடுக்குது. ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா வெளில இருக்க ஃபுட்டு சாப்பிட வேணான்னு தோணுது. வீட்டில் ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா வீட்லேயும் எதுவும் இல்லை. ஸோ போயிட்டு ஏதாச்சும் ஆம்லேட் மாதிரி ஏதாச்சும் ஆனியன் வச்சு ஆம்லேட் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு, ஆம்லேட்டு காஃபி குடிக்கலான்ட்டு காஃபி செஞ்சு காஃபி இல்லை பிஸ்கெட் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். நான் பண்ணுறதுன்னு தெரியல. தூக்கமோ இல்லை, கடுப்பாக இருக்குது. ஒர்க் இருந்துச்சுன்னா கூட தெரியாது. நம்ம பாட்டுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ டைம் போகிறதும் தெரியாது. ஸோ வீட்டிலையே இருக்கிறதுனால கடுப்பாக இருக்குது. போட்டிருக்கேன் ஒர்க்கு, அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த காலும் வரல. வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஓடி போய் ஜாயின் பண்ணிப்பேன். ஏன்னா வீட்டில் உட்காந்து 1 மாதமாக வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கேன். அவ்வளோ கடுப்பாகுது. டென்ஷன் ஆகுது. வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாரு எதுவும் பண்ணவும் முடியாமல் சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதே தான் 1 மாதமாக ஓடிட்டுருக்கேன். இந்த மார்ச் வந்தோடனே இந்த அப்ளை பண்ணியிருக்கேன். கால் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஓடி போய் ஜாயின் பண்ணிடுவேன். நான் பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரில.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட என்ன மாதிரி விலாகு எடுக்கணும்னு பார்க்குறேன், விலாக் எடுக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் வீடியோ ஷூட் பண்ணணும் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறதுனே தெரிய மாட்டேங்குது எனக்கு. வேறு என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறதுனே தெரில. உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்தா எப்படி இருக்கும், பிடிக்குமா பிடிக்காதா, வர வர வியூஸும் போக மாட்டேங்குது. வியூஸ் இப்போ தான் லைட்டாக லாஸ்ட் வீடியோ தான் கொஞ்சம் வியூஸ் போக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் கொடுக்கணுன்னு தெரிய மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதாவது நல்ல வீடியோவாக நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கணுன்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் கொடுக்க முடிய மாட்டேங்குது. நான் வேறு இப்படி தான் புலம்பிகிட்டே இருக்கிறேன் உங்கள்கிட்ட. வேறு எனக்கு டைம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸோ நான் இப்படி புலம்புறேன்ட்டு காண்டாகாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்குறாங்க, நான் மட்டும் நைட்டு பேய் மாதிரி முழிச்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, இந்த நைட் ஷிஃப்ட்டு பார்த்தாலே இந்த மாதிரி தான், தூக்கமே வர மாட்டேங்குது. சரி ஓகே, லைட்டாக பசிக்குதுன்னு சொன்னல, ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடுவோம். ஆம்லேட் செய்வோம். ஆம்லேட் செஞ்சு ஒரு கப் காஃபி சாப்பிடுவோம். வாங்க, அப்படியே வாங்க போவோம். கிளியராக இருக்குன்னு தெரில. நான் உங்களை எங்கே வச்சு ஷூட் பண்ணுறதுனே இது தெரிய மாட்டேங்குது எனக்கு. கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிளியராக தெரியுதா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கிளார் அடிக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே போயிட்டு முட்டை, அப்புறம் வந்து பால் இருக்குது, முட்டை பால் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மிட் நைட்டில் எப்படி தான் பசிப்போம். மிட் நைட்டில் இதில் மார்னிங் ஆகிடுச்சு, விடிய காலில். ஸோ அப்படி தான் பசி எடுக்குது. கொஞ்சம் லைட்டாக ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ பண்ணுறேன். அப்படியே இருங்க. நான் அப்படியே சமைக்கும் போது சரி வாங்க அப்படியே என் கூடயே வாங்க. எப்போ கருப்பாக போய் நம்ம முட்டைக்கிட்டே எடுத்துகிட்டு வந்துடுவோம். உள்ள போய்ட்டு முட்டைலாம் முட்டை எடுத்துட்டேன். உங்களுக்கு நான் பர்ஃபெக்ட் வீடியோ வந்து வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது எனக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வியூ கரெக்டாக இருக்கானே தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி இந்த லைட்டிங்ஸும் ஒரு மாதிரி அடிக்குதா. ஸோ கிளாரிட்டியும் ஒழுங்காக இல்லாத மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு இங்கே வைக்கிறது என்கிட்ட அந்த ட்ரைபாட் எதுவுமே கிடையாது. ட்ரைபாட்லாம் வாங்கணும். நெக்ஸ்ட் நான் இந்த மந்த் சாட்டர்டே தான் வாங்கலான்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். நான் சூப்பராக வேலையிலேருந்து நின்ட்டேன், குவிட் பண்ணிட்டேன். அதனால் இந்த மாதம் வாங்க முடியாது. மேபி அடுத்த மாதம் வேறு ஏதாவது வேலையில் ஜாயின் பண்ணிட்டு தான் வாங்கணும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வியூவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எங்களால் வேறு எந்த வியூவும் கொடுக்க முடியாது. நான் அப்படியே தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். சரி ஓகே, நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இந்த வீக் இருங்க ஒரு நிமிஷம். இந்த வீக் கரெக்டாக இருக்கான்னு தெரியல. இந்த வீக் கரெக்டாக தெரியல. இந்த வீக் வச்சு பார்க்குறேன் நான். இந்த வியூவும் கரெக்டாக இல்லை. இந்த வியூவே கரெக்டாக தான் இருக்குது.
ஸோ இந்த வியூவிலே பாருங்க என்ன பண்ணுறது. ஸோ வழி இல்லை, ஃபோன் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப பசி எடுக்குது. இந்த மாதிரி தான் நைட் ஆச்சுன்னா ரொம்ப பசி எடுக்கும். யாருமே போய் எழுப்ப முடியாது. ஸோ நம்ம ஏதாச்சும் குக் பண்ண கற்றுக்கணும். என்னமோ ஒன்று என்ன தெரியுதோ அதை குக் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்குலாம் அப்படிலாம் நம்ம ஏதாச்சும் கற்று வச்சுக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒன்று கற்று வச்சுக்கோங்க. கரெக்டாக 2 முட்டை தான் இருக்குது. நாளைக்கு போய் முட்டை வாங்கணும். முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. லைட்டாக உப்பு மட்டும் கலந்துட்டு போர் அடிக்கும்ட்டுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக முட்டை போட்டு நல்லா இப்படி கலக்கிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வீடியோவில் தெரியல, அதான் வீடியோவே கரெக்டாக இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னால் வைக்க முடியுது. வீடியோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் பண்ண முடியும். இந்த வீடியோ தான் வைக்க முடியும். இந்த செஃப் செய்கிறது உங்களால் பார்க்க முடியல. ஸோ மேபி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்லதாக காட்டுறேன். ட்ரை பண்ணலாம், மைண்டை கரெக்டாக காட்டுறேன். இப்போ மட்டும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ அப்படி பாருங்கள். எந்த பிளேட்ஸும் உள்ளே வைக்கல போல், எல்லாம் வெளில வச்சுருக்காங்க. காய வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. எதுவுமே உள்ளே இந்த இதுலேயே இல்லவே, ட்ராலே எதுவுமே இல்லை. ஸோ பிளேட்ஸ் முட்டை நல்லா வந்துருச்சு. முட்டை உடம்பு வேகலை. அதுக்கு முன்னாடி எடுத்து காட்டினதுனால முட்டை அப்படியே பெரட்டிடுச்சு. முட்டை வந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. காஃபி ப்ரிப்பரேஷன். காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டேன்னா அவ்வளோதான். கொஞ்சம் நாளைக்கு மதியானம் வரைக்கும் தாங்கும். நாளைக்கு காலைல வரைக்கும் தாங்கும். ஸோ காலைல ஏதாச்சும் எடுத்து ஏதாவது சமைச்சா சாப்பிட்டுக்கலாம் காலைல. ஸோ இப்போ வரைக்கும் இது ஓகே. ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி எங்கள் அம்மா வச்சுருக்காங்க.
வந்துடுறேன். எக்குக்கு எல்லாம் ஆம்லெட்க்கு எல்லாம் ஓகே, தொட்டுக்கு எதுவுமே இல்லாதனால மயோனிஸ் எடுத்துட்டேன். மயோனிஸ் எடுத்து சாப்பிட. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் வேணால் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். ஆம்லேட்டு இது முடிஞ்சது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில பாருங்கள். ஆம்லேட்டு, ஒரு கப் காஃபி, அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் காலைல வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ப்ரெட்டு. சரி ஓகே, நான் அப்படியே சாப்பிடும் போது கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். பை பை. ஸோ நம்ம இடத்துல வந்து செட்டில் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சமைச்சா நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். நம்ம மற்றவங்களுக்கு சமைக்கும் போது தான் எப்படி இருக்குன்னு தெரியணும். ஸோ நம்ம சமைச்சா அது நல்லா தான் இருக்கும். ரொம்ப மோசம்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ இது நான் உங்களுக்கு சாப்பிட்டு அப்புறம் வ்ளாக் பண்ணுறேன் என்னன்ட்டு. ஓகேவா, டாட்டா, பை. ஹே கைஸ், மார்னிங் 8 o'clock ஆச்சு. ஸோ தூங்க வேண்டிய நேரம். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது. இதோட இந்த vlog நான் என் பண்ணிக்கிறேன். மேபி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுன்ட்டு எனக்கும் ஐடியாவே இல்லை, என்ன மாதிரி வீடியோஸ் போடணுன்ட்டு. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோஸ் போடுறதுக்கு. மேபி உங்களுக்கு அந்த ஏதாச்சும் ஒரு மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் போடணுன்ட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்து அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப டல்லாக இருக்குது ஃபேஸ், தூக்கம் வந்துருந்ததுனால. இதுக்கு முன்னாடி இந்த ஷூட்டும் பார்த்துருந்தேன். இதுக்கு முன்னாடி எடுத்த ஷூட்ஸ்லாம், அந்த டைமில் அந்த ஷூட்ஸில் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணாமல் சிலலாம் எடுத்துட்டு ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஒரு மாதிரியாக இறைச்சலாக கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ யாராச்சும் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறவங்க யாராச்சும் இருந்துச்சிங்கன்னா தயவுசெய்து ஹெட்செட் ஏதாச்சும் போட்டுக்கோங்க, ஏர்போட்ஸ் ஏதாச்சும் போட்டுக்கோங்க. மேபி அதுலேருந்து கொஞ்சம் கிளியராக வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும், இதுலேருந்து கேட்கும் போது கிளியராக இல்லாத மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சுன்னா அது ஏர்பாட்ஸ் போட்டுக்கோங்க. மேபி கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வாய்ஸ் கேட்குற அளவுக்கு, என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் தான் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்ன மாதிரி வீடியோஸ் போடணுன்ட்டு. சரி ஓகே, இதோட உங்களை அடுத்த vlogல பார்க்குறேன். பை.